Hello guys, welcome to Life After Logout. Thanks for choosing to watch this video. Hope you're all doing really good. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. பிட் நர்வஸ் அண்ட் எக்ஸைட்டட். இதுதான் கரெக்டான ஃபார்மேட். இந்த மாதிரி தான் வீடியோ போஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோன்னு அந்த மாதிரி வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். ஐ வில் சேஞ்ச் இட் இன் மை அப்கமிங் வீடியோஸ். இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 2 நாள் ஷூட் பண்ணியிருந்த வீடியோ தான். ஃப்ரைடே இட்ஸ் அ யூஷுவல் வீக் டே ரொட்டீன் அண்ட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வெண்ட் அவுட் ஃபார் அ கான்சர்ட். இது யாரோட கான்சர்ட், அந்த கான்செப்ட் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீடியோல நான் சொல்றேன். லைஃப்ல எல்லாருக்குமே வந்து நம்மளோட ரொட்டீன் தாண்டி ஏதோ ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் ஒரு அப்சஷன் இருக்கும்ல. சில பேருக்கு கார்டனிங் பிடிக்கும், சில பேருக்கு குக் பண்றது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ரொட்டீன் லைஃபோட சேர்த்து பண்ணும்போது அந்த டே வந்து வில் பி லைக் ஈவன் மோர் இன்ட்ரெஸ்ட். நான் ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு வந்து வீட்டுல இந்த செடி வளர்க்கறது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பிளான்ஸ் வாங்குறதுல ரொம்ப கன்சிஸ்டன்டா இருப்பேன். ஆனா அந்த பிளான்ஸ் என் வீட்டுல வந்து அவ்வளவு கன்சிஸ்டன்டாலாம் இன்ஸ்டாகிராம்ல ஆக்சுவலி ரீல்ஸ் பார்ப்போம்ல, செடி வந்து நர்சரியில வாங்குறதுக்கும் நல்லா தான் இருக்கு, வீட்டுக்கு வந்த உடனே ஏன் செத்து போயிடுதுன்ற மாதிரி. அந்த மாதிரி தான் எனக்கு கூட சம்டைம்ஸ் ஒரு முறை ஒரு செடியை சாகடிக்கும் போது நெக்ஸ்ட் டைம் நம்ம கான்ஃபிடென்ட்டா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், இந்த முறை நான் கண்டிப்பா செடி வளர்க்க கத்துக்கிட்டு நீங்க நர்சரிக்கு மட்டும் கூட்டிட்டு போங்க, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்கன்ற மாதிரி. அந்த மனுஷனும் என்கிட்ட பேசாம நீ இருந்தா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கோ, எப்படியுமே எல்லா மாசமும் ஒரு செடியை சாகடிச்சுட்டு புது செடி வாங்கணும்னு சொல்லி தான் நீங்க வரேன்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நானே இந்த நிலைமையில இருக்கும்போது என்னோட நெய்பர்ஸ் என்கிட்ட வந்து உன் வீட்டுல செடி எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, நீ எப்படி மெயின்டைன் பண்றேன்னு என்கிட்ட டிப்ஸ் கேட்கறாங்க. நிறைய டைம்ஸ் வந்து ரொம்ப விசிபிளா ஃபீல் பண்ணிருக்கேன். அந்த செடி வந்து வீட்டுக்கு வர வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா வீட்டுக்கு வந்த உடனே இந்த நோட்டீஸ் பீரியட்ல இருக்கிற மாதிரி ஒரு இலையா விழுந்து ஒரு பாயிண்ட்ல அதுவே செத்து போயிடும். ஏன் இந்த ஸ்டோரி நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னா, என் வீட்டுல இருக்க 2 இண்டோர் செடி செத்து போச்சு. நெக்ஸ்ட் வீக் அதை போய் புதுசா வாங்கிட்டு வரணும், அதுக்காக தான். இது வந்து டே 2, அதாவது வந்து சாட்டர்டே எடுத்திருந்த விளாக். எங்கன்னு பாத்தீங்கன்னா கான்சர்ட்ல. யாரோட கான்சர்ட்னு பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட கான்சர்ட் YMCA நந்தனம்ல நடந்தது. இதுக்கு முன்னாடி வந்து நான் கான்சர்ட்லாம் போனது கிடையாது, போகணும்னு ரொம்ப ஆசை, பட் நான் போனதும் இல்லை. இந்த கான்சர்ட் வந்து ஐ திங்க் நான் ஏப்ரல் மந்த் என்னமோ டிக்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆன அன்னைக்கே வந்து புக்கும் பண்ணிட்டு. பட் ஒரே பயம் எனக்கு என்ன இருந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க கிட்ஸ் வருவாங்களா, கிட்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா, என் பொண்ணு அங்க எப்படி மேனேஜ் பண்ணிப்பான்றது தான். அவளை வீட்டுல விட்டுட்டு போறதுக்கோ வேற ஆள் கிடையாது, சோ அவளை கூட்டிட்டு போலான்ற ஒரு டிசிஷன் எடுத்தாச்சு. பட் கொஞ்சம் பயமா இருந்தது. கான்சர்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 o'clock தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் அங்க வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் லேட்டா போனா சொல்லி நாங்க வந்து கரெக்டா அங்க ஒரு 5 o'clock ரீச் ஆயிட்டோம். நாங்க போகும்போதே வந்து நல்ல கிரௌட் தான் இருந்தது கம்பேரிட்டிவ்லி. அந்த 7 o'clock கம்பேர் பண்ணும்போது அந்த ஷோ வந்து சொன்ன மாதிரி ஷார்ப்பா 7க்கு ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கான்சர்ட் அப்படின்றதுனால பயங்கர எக்ஸைட்டடா இருந்தேன். நாங்க வந்து ஃபேன் பிட் புக் பண்ணல, சீட்டிங் தான் புக் பண்ணியிருந்தோம். எப்போ முடியும்னே தெரியாம எவ்வளவு நேரம் அங்க நிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி சீட்டிங் தான் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆங்கர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் ரம்யா. கான்சர்ட் ஸ்டார்ட் ஆன போது நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வந்து ஃபேன் பிட்ல புக் பண்ணிருக்கலாம்ல, ஏன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம்னு. நான் சொல்லும் போது ஆக்சுவலி ஃபேன் பிட் அவ்வளவு கூட்டமா இல்ல, ஓரளவுக்கு பிரீதபிளா இருக்கு. ஒரு 8 o'clock பக்கம் அந்த கூட்டம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, அப்படி ஒரு பேர் எங்க மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. அவங்களால பிரீத்தே பண்ண முடியலன்னு சொல்லி அவ்வளவு கூட்டம் உள்ள. இவங்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு உள்ள வராங்களா இல்ல ரேண்டமா வந்து உள்ள வந்தாங்களான்னு தெரியாத அளவுக்கு ரஷ் வந்துருச்சு. நிறைய பேரால முடியலன்னு சொல்லி பாதியில வெளியவும் கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு ஒரு பாயிண்ட்ல பயமே வந்துருச்சு, என்னடா இவ்வளவு ஜனம் இருக்குன்னு சொல்லி. இந்த கூட்டத்துல இருந்து எப்படி வெளியில போகும்னு தெரியலேன்னு தான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கன்சர்னா இருக்கு. கான்சர்ட் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்கலான்ற மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இந்த பாட்டு பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்சர்ட்ல நக்குல் தான் வந்து பாடி இருந்தாரு. ஹி சோ சார்மிங், நிஜமாவே அவ்வளவு அழகா பாடி இருந்தாரு. அண்ட் அந்த எனர்ஜியை வந்து அங்க வேற லெவல்ல இருந்தது.
சர்ப்ரைஸ் ஃபேக்டரா மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் வந்திருந்தாரு. ஓவராலா எங்களுக்கு கான்சர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. பயங்கர வைபிங். அதை நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. ஐ வில் see you soon. Bye.